தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படும். சங்கீதம் 89:28. கிருபை என்ற வார்த்தை கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது, ஆறுதலாக இருக்கிறது. தேவனிடத்தில் வரும்போது தேவன் எப்பொழுதும் நம்மை மன்னிக்கிறவராகவே இருக்கிறார். கிருபையினால் அவர் நம்மை மீண்டும் மீண்டும் மன்னித்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த அன்பை நாம் உணரும்போது அவருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்வதற்கு எத்தனையோ முறை யோசிப்போம். ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய கிருபை இவ்வளவு பெரியதாய் இருக்கும்போது தேவனிடத்தில் கேட்போம், தேவனே உம்முடைய இருதயத்தை துக்கப்படுத்தாமல் எங்களை காத்துக்கொள்ளும் என்று. அன்பின் பரம தகப்பனே, உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. இந்த கிருபையை பெற்ற நாங்கள் ஒருவேளை நீர் எங்களை மன்னிப்பீராய் என்று யோசிக்கிற சமயத்தில் நிச்சயமாய் மன்னிப்பேன் என்று சொல்லுகிற உமக்கு விரோதமாக நாங்கள் எந்த பாவத்தையும் செய்யாமல் தேவன் எங்களை காத்து கொள்ளுவீராக. எங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக, எங்களிடத்தில் கிருபையோடு இருப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்.